Hi friends, welcome to Vismayakudil. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பல்லுல பாத்தீங்கன்னா கரை பிடிக்கும். அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால அந்த மாதிரி நம்ம பல் வந்து வெள்ளை கலர்ல இருந்து ஒரு மாதிரி பழுப்பு கலரா ஆயிடும். ஸோ அது என்னதான் ப்ரஷ் பண்ணாலும் போகவே போகாது. அதை வந்து வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி வந்து சரி பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால பல்லு வந்து இந்த மாதிரி கரை பிடிக்குது அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாததுனால காலையில் நைட் 2 வேளையும் வந்து கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணல, நீங்கள் அவசரமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் ஆக ஆக உங்களோட பல்லோட கலர் வந்து மாறிடும். வெள்ளை கலர் அப்படின்னே நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கிறதும் வந்து நல்ல பல் கிடையாதுங்க. முத்து மாதிரி பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பேர்ல் கலரில் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பல்லுன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும். அடுத்த முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி டீ வந்து குடிக்கிறதுனால, அது குடிச்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்மளோட பல்லில் படிஞ்சு அது வந்து கரையாகவே மாறிடும். என்ன ப்ரஷ் பண்ணாலும் போகவே போகாது. சில பேருக்கு வந்து அந்த புகையிலே வெத்தலை பாக்கு போடுற பழக்கம்லாம் இருக்கும்ல, அதனாலேயும் வந்து நல்ல பல்லில் வந்து கரை பிடிக்கும். ஸோ நம்ம வந்து பல்லில் அந்த மாதிரி கரை வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆக ஆக பார்க்கவே அசிங்கமானதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட தான் போய் அதை வந்து க்ளீன் பண்ணுவோம். அவங்க வந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த கரையை மட்டும் எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ நம்மளோட பல்லையும் கொஞ்சம் வந்து கரைச்சிடுவாங்க. ஸோ நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அந்த மஞ்சள் கரை வந்து படிகிறத விட நீங்கள் வந்து பல்லை க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாகவே வந்து கரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரீசன் வந்து நம்மளோட பல் வந்து நல்லா அந்த எனாமல்லாம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அதை கரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து பல்லோட அந்த ஸ்மூத்னஸ் வந்து போயிடும். அதனால ஈஸியாக சீக்கிரமாக வந்து திரும்பவும் அந்த கரை வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாள் ஆக ஆக நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பல் வந்து கரைஞ்சி போயிடும். இன்றைக்கி வந்து நம்ம நேச்சுரலாக வந்து அந்த பல்லை வந்து கரையிலேருந்து வந்து போக்கிட்டு நல்லா வெள்ளையாக்கலாம். அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 3 இன்க்ரீடியன்ட் போதும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு, நீங்கள் வீட்டில் வந்து எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்போதுமே டூத் பேஸ்ட் வாங்குறப்ப இங்கே பேக் சைடு வந்து ஒரு மார்க் இருக்கும் பாருங்கள், அதை வந்து பார்த்து வாங்குங்க. அதில் வந்து க்ரீன் கலர் இருக்கணும். அந்த மாதிரி வாங்குறது தான் வந்து நல்ல டூத் பேஸ்ட். இதிலே பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதை பற்றி நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ ஒவ்வொரு மார்க்குக்கும் வந்து ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிரீன் கலர் மார்க் இருக்கிற அந்த டூத் பேஸ்ட்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு எலுமிச்சம் பழம் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து ஆப்ப சோடா, நம்ம வந்து சமையல் சோடா அந்த போடுவோம் இல்லையா, அந்த சோடாப்பு வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரியும். அப்படியே நம்ம வந்து அதை விட்டுடக்கூடாது. ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 நாள் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், காலையிலையும் நைட்டும் வந்து பண்ணணும். ஸோ 2வது வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே போதும். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் உணர முடியும். கொஞ்சோண்டு நீங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து இந்த ஆப்ப சோடா வந்து நம்ம போட்டுக்கணும். அதிகமாக போடக்கூடாது. ஒரு பிஞ்ச் வந்து போதும். எல்லாருக்குமே தெரியும் ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இது வந்து ஒரு நல்ல கிளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்மளோட பல்லில் உள்ள அந்த கரை எல்லாமே போகுது. ஒரு 3 சொட்டு வந்து எலுமிச்சம்பழம் வந்து விட்டால், அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து விட்டால் போதும். நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மவுத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாயே வந்து ஏதாவது நம்ம வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல ப்ரெஷ்ஷை, அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விடுறப்போ ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அதுவும் நம்மளோட பல்லையே கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு இல்லை. அது அவங்க க்ளீன் பண்ணுறப்போ உடனேவே உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.